மருத்துவரிடம் லஞ்சம் பெற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியை மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கலாம் என்று தெரிவித்திருக்கிறது நீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கருணாகரன் இணைப்பில் இருக்கிறார். கருணாகரன், விவரங்கள். நந்தா, அதாவது மத்திய அரசின் அமலாக்கத்துறை மதுரை கிளையில் பணிபுரிந்த அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி திண்டுக்கல் பகுதியில் 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய போது மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தரப்பில் கைது செய்யப்பட்டார். தற்பொழுது அவர் நீதிமன்ற காவலில் உள்ளார். இந்த நிலையில் மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் விவேக் என்பவர் உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். மத்திய அரசு அதிகாரியை விசாரிக்கக்கூடிய லஞ்சம் பெற்ற வழக்கை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் சிபிஐக்கு தான் உள்ளது. மேலும் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் சோதனை செய்வதற்கு அதிகாரம் இல்லை. எனவே இந்த வழக்கை விசாரிப்பு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரிப்பதற்கு தடை விதிக்க வேண்டும், மேலும் சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் எம் சுந்தர் மற்றும் ஆர் சக்திவேல் அமர்வில் அப்பொழுது தமிழக அரசின் தலைமை அரசு வழக்கறிஞர், தலைமை அரசு குற்றவியல் வழக்கறிஞர் உள்ளிட்ட வழக்கறிஞர் ஆஜராகி, அதாவது லஞ்சம் தொடர்பான வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை சட்டப்படி லஞ்சம் பெற்ற அதிகாரியை மாநில அரசோ மத்திய அரசோ போலீசாரோ விசாரிக்கலாம். இதில் எந்தவித தடையுமே இல்லை. இதற்கு பல்வேறு முன் உதாரணங்கள் உள்ளன. டெல்லி மற்றும் கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இது போன்று சம்பவம் நடந்துள்ளது. உயர் நீதிமன்றமும் அதை ஏற்றுக்கொண்டுள்ளது. எனவே இந்த வழக்கை தொடர்பை பொறுத்தளவில் லஞ்சம் வாங்கிய வழக்காக இருப்பதால் மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தண்டனை வாங்கி கொடுக்கலாம், எந்தவித தடையும் இல்லை என்று வாதிட்டனர். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். நந்தா, நன்றி கருணாகரன், விரிவான விவரங்களுக்கு.